எண்ணங்களின் சக்தி எழுதியவர் சுவாமி விவேகானந்தர். பாடம் 1. நம்பிக்கை மற்றும் பலம். நம்பிக்கை மற்றும் பலம். 1. நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தை பகிர்ந்து கொள்பவர்கள், புனிதமான மற்றும் பரிபூரண மனிதர்கள். பூமியில் உள்ள தெய்வீக பெண்களே, பாவிகளே. ஒரு மனிதனை அப்படி அழைப்பது பாவம், அது மனித இயல்பின் மீதான நிலையான அவதூறு. சிங்கங்களே, எழுந்து வாருங்கள், நீங்கள் ஆடுகள் என்ற மாயையை உதறித் தள்ளுங்கள், நீங்கள் அழியாத ஆன்மாக்கள், சுதந்திரமான ஆவிகள், பேரானந்தம் மற்றும் நித்தியம். நீங்கள் சடப்பொருள் அல்ல, நீங்கள் உடல்கள் அல்ல. சடப்பொருள் உங்கள் வேலைக்காரன், நீங்கள் சடப்பொருளின் வேலைக்காரன் அல்ல. 2. தன்னை நம்பாதவன் நாத்திகன். பழைய மதங்கள் கடவுளை நம்பாதவனை நாத்திகன் என்று கூறின. புதிய மதம் தன்னை நம்பாதவனை நாத்திகன் என்று கூறுகிறது. 3. நம்பிக்கை. நம்பிக்கை, நம்மீது நம்பிக்கை, நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை, இதுவே மகத்துவத்தின் இரகசியம். உங்கள் புராண கடவுள்களில் 330 மில்லியன் பேர் மீதும், வெளிநாட்டினர் இப்போது வைத்திருக்கும் அனைத்து கடவுள்கள் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், மீண்டும் உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டும் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு இரட்சிப்பு இல்லை. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், அந்த நம்பிக்கையில் எழுந்து நின்று பலமாக இருங்கள். 4. வெற்றி பெற உங்களுக்கு அபாரமான விடாமுயற்சி, அபாரமான மன உறுதி இருக்க வேண்டும். நான் கடலையே குடிப்பேன் என்று விடாமுயற்சியுள்ள ஆன்மா கூறுகிறது. என் விருப்பப்படி மலைகள் நொறுங்கிவிடும். அந்த வகையான ஆற்றல், அந்த வகையான மன உறுதி வேண்டும். கடினமாக உழைத்தால் நீங்கள் இலக்கை அடைவீர்கள். 5. இதுவே மகத்தான உண்மை. வலிமையே வாழ்க்கை, பலவீனமே மரணம். வலிமையே மகிழ்ச்சி, நித்தியமான அழியாத வாழ்க்கை. பலவீனம் என்பது நிலையான மன அழுத்தம் மற்றும் துயரம், பலவீனம் என்பது மரணம். 6. உலகிற்கு சில 100 துணிச்சலான ஆண்களும் பெண்களும் தேவை. உண்மையை அறியத் துணியும், வாழ்க்கையில் உண்மையைக் காட்டத் துணியும், மரணத்திற்கு முன் நடுங்காது, இல்லை, மரணத்தை வரவேற்கும் ஒரு மனிதனைத்தான் ஆவி என்று. முழு பிரபஞ்சத்திலும் எதுவும் அவனைக் கொல்ல முடியாது என்பதை உணர்த்தும் துணிச்சலை பயிற்சி செய்யுங்கள். அப்போது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். 7. செய்வது மிகவும் நல்லது, ஆனால் அது சிந்திப்பதில் இருந்து வருகிறது. மூளையை நிரப்புங்கள். எனவே, உயர்ந்த எண்ணங்களுடன், உயர்ந்த இலட்சியங்களுடன், அவற்றை இரவும் பகலும் உங்கள் முன் வையுங்கள், அதிலிருந்து சிறந்த படைப்புகள் வெளிப்படும். 8. உலகத்தின் அக்கிரமத்தையும் அதன் அனைத்து பாவங்களையும் பற்றிப் பேசாதீர்கள். நீங்கள் இன்னும் அக்கிரமத்தைக் காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள் என்று அழுங்கள். எல்லா இடங்களிலும் பாவத்தைக் காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள் என்று அழுங்கள். உலகிற்கு உதவ விரும்பினால் அதைக் கண்டிக்காதீர்கள். அதை மேலும் பலவீனப்படுத்தாதீர்கள். பாவம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன, இவை அனைத்தும் பலவீனத்தின் விளைவுகளை தவிர வேறு என்ன? இத்தகைய போதனைகளால் உலகம் ஒவ்வொரு நாளும் பலவீனமடைந்து வருகிறது. 9. குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களின் மூளையில் நேர்மறையான, வலுவான, உதவும் எண்ணங்கள் நுழையட்டும். பலவீனப்படுத்தும் மற்றும் முடக்கும் எண்ணங்களுக்கு உங்களை திறந்து விடுங்கள், இந்த எண்ணங்களுக்கு திறந்திருங்கள். 10. தோல்விகளைப் பற்றி கவலைப்படாதே, அவை மிகவும் இயல்பானவை, அவை வாழ்க்கையின் அழகு. இந்த தோல்விகள், அவை இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? போராட்டங்கள் இல்லை என்றால் அது மதிப்புக்குரியதாக இருக்காது. வாழ்க்கையின் கவிதை எங்கே இருக்கும்? போராட்டங்களைப் பற்றி, தவறுகளைப் பற்றி கவலைப்படாதே. ஒரு பசு பொய் சொல்வதை நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் அது ஒரு பசு மட்டுமே, ஒருபோதும் ஒரு மனிதன் அல்ல, எனவே கவலைப்படாதே. இந்த தோல்விகள், இந்த சிறிய பின்வாங்கல்கள், இலட்சியத்தை 1000 முறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 1000 முறை தோல்வியடைந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். 11. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே நம்முடையவை. நம் கண்களுக்கு முன்பாக நம் கைகளை வைத்து இருட்டாக இருக்கிறது என்று அழுகிறோம். நம்மைச் சுற்றி இருள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கைகளை அகற்றுங்கள், ஆரம்பத்திலிருந்தே இருந்த ஒளி இருக்கிறது.
இருள் ஒருபோதும் இருந்ததில்லை, பலவீனம் ஒருபோதும் இருந்ததில்லை. முட்டாள்களாகிய நாம் பலவீனமானவர்கள் என்று அழைகிறோம், முட்டாள்களாகிய நாம் தூய்மையற்றவர்கள் என்று அழைகிறோம். 12 பலவீனத்திற்கான தீர்வு பலவீனத்தைப் பற்றி யோசிப்பதல்ல, மாறாக வலிமையைப் பற்றி சிந்திப்பதாகும். மனிதர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருக்கும் வலிமையைப் பற்றி கற்றுக் கொடுங்கள். 13 நம்மீதுள்ள நம்பிக்கை என்ற இலட்சியம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்மீதுள்ள நம்பிக்கையை இன்னும் விரிவாக கற்றுக் கொடுத்து நடைமுறைப்படுத்தியிருந்தால் நம்மிடம் உள்ள தீமைகள் மற்றும் துயரங்களில் பெரும் பகுதி மறைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். 14 மனிதகுல வரலாறு முழுவதும் அனைத்து பெரிய ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு உந்து சக்தி மற்றொன்றை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்திருந்தால் அது நம்பிக்கையின் சக்திதான். தாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு பிறந்ததால் அவர்கள் பெரியவர்களாக மாறினர். 15 ஒரு மனிதன் முடிந்தவரை தாழ்ந்து போகட்டும், ஒரு காலம் வர வேண்டும், அப்போது அவன் மிகுந்த விரக்தியில் இருந்து மேல் நோக்கிச் சென்று தன் மீது நம்பிக்கை கொள்ளக் கற்றுக்கொள்வான். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நாம் அதை அறிந்து கொள்வது நல்லது. நம்மீது நம்பிக்கை பெறுவதற்கு ஏன் இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட வேண்டும்? 16 மனிதனுக்கும் உள்ள அனைத்து வித்தியாசங்களுக்கும் காரணம் தன்னில் நம்பிக்கை இருப்பதும் இல்லாததும்தான் என்பதை நாம் காணலாம். நம்மீதுள்ள நம்பிக்கையே எல்லாவற்றையும் செய்யும். நான் அதை என் சொந்த வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன், இன்னும் அனுபவித்து வருகிறேன். நான் வளர வளர அந்த நம்பிக்கை மேலும் மேலும் வலுவடைந்து வருகிறது. 17 உங்களுடைய அந்த சட்டகத்திற்குப் பின்னால் இன்னும் எவ்வளவு ஆற்றல், எத்தனை சக்திகள் பதுங்கியிருக்கின்றன என்பது உங்களுக்குத் தெரியுமா? மனிதனில் உள்ள அனைத்தையும் எந்த விஞ்ஞானி அறிந்திருக்கிறார்? மனிதன் முதலில் இங்கு வந்து மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கடந்துவிட்டன, ஆனால் அவருடைய சக்திகளில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே வெளிப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் பலவீனமானவர் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி? மேற்பரப்பில் ஏற்படும் அந்தச் சீரழிவுக்குப் பின்னால் என்ன சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியுமா? உங்களுக்குள் இருப்பதைப் பற்றி உங்களுக்கு மிகக் குறைவாகவே தெரியும். ஏனென்றால் உங்களுக்குப் பின்னால் எல்லையற்ற சக்தி மற்றும் பேரின்பக் கடல் உள்ளது. 18 பொருள் சக்தி வாய்ந்தது என்றால் எண்ணம் சர்வ வல்லமை வாய்ந்தது. இந்த எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். உங்கள் சர்வ வல்லமை, உங்கள் மகிமை மற்றும் உங்கள் மகிமை பற்றிய எண்ணங்களால் உங்களை நிரப்புங்கள். கடவுளே, உங்கள் தலையில் எந்த மூட நம்பிக்கைகளும் திணிக்கப்படாவிட்டால். கடவுளே, நாம் பிறந்ததிலிருந்தே இந்த மூட நம்பிக்கை தாக்கங்களாலும் நமது பலவீனம் மற்றும் இழிவு பற்றிய முடக்கும் கருத்துக்களாலும் சூழப்பட்டிருக்காவிட்டால். 19 அமீபாவின் நிலையிலிருந்து மனிதனைப் பற்றி உங்களை பின்னோக்கி பாருங்கள். இதையெல்லாம் யார் செய்தார்கள்? உங்கள் சொந்த விருப்பம். அப்படியானால் அது சர்வ வல்லமையுள்ளதென்று நீங்கள் மறுக்க முடியுமா? உங்களை இவ்வளவு உயரத்திற்கு உயர்த்தியது உங்களை இன்னும் உயரத்திற்குச் செல்லச் செய்யும். நீங்கள் விரும்புவது குணம், விருப்பத்தை வலுப்படுத்துதல். 20 உபநிடதங்களிலிருந்து ஒரு சொல் வெடிகுண்டு போல வெளிவந்து அறியாமையின் மீது வெடிகுண்டு போல வெடிப்பதை நீங்கள் கண்டால் அது அச்சமின்மை என்ற சொல் மட்டுமே. மேலும் கற்பிக்கப்பட வேண்டிய ஒரே மதம் அச்சத்தின் மதம் மட்டுமே. அச்சமின்மை. இந்த உலகத்திலோ அல்லது மத உலகத்திலோ பயம்தான் சீரழிவுக்கும் பாவத்திற்கும் நிச்சயமான காரணம் என்பது உண்மைதான். பயம்தான் துன்பத்தைக் கொண்டு வருகிறது, பயம் மரணத்தைக் கொண்டு வருகிறது. பயம்தான் தீமையை வளர்க்கிறது. 21 உங்கள் நரம்புகளை வலிமையாக்குங்கள். எங்களுக்கு வேண்டியது இரும்பு தசைகளும் எஃகு நரம்புகளும்தான். நாங்கள் நீண்ட நேரம் அழுதுவிட்டோம். இனி அழ வேண்டாம், ஆனால் உங்கள் காலில் நின்று ஆண்களாக இருங்கள். 22 முதலில் நம் இளைஞர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். மதம் பின்னர் வரும். என் இளம் நண்பர்களே, வலிமையாக இருங்கள், அதுதான் உங்களுக்கு எனது அறிவுரை. கீதையை படிப்பதை விட கால்பந்து மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு அருகில் இருப்பீர்கள். இவை துணிச்சலான வார்த்தைகள், ஆனால் நான் அவற்றைச் சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். செருப்பு எங்கே கிள்ளுகிறது என்பது எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைத்துள்ளது. உங்கள் கைகால்கள், உங்கள் தசைகள் கொஞ்சம் வலிமையுடன் கீதையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். உங்களிடம் கொஞ்சம் வலிமையான இரத்தம் இருந்தால், கிருஷ்ணரின் மகத்தான மேதைமையையும் மகத்தான பலத்தையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் உடல் உங்கள் காலில் உறுதியாக நிற்கும்போது, நீங்கள் உங்களை மனிதர்களாக உணரும்போது உபநிடதங்களையும் ஆத்மாவின் மகிமையையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். 23 ஆண்கள், இவர்கள் தேவை, மற்ற அனைத்தும் தயாராக இருக்கும், ஆனால் வலிமையான, துடிப்பான, நம்பிக்கையுள்ள, முதுகெலும்பு வரை நேர்மையான இளைஞர்கள் தேவை. அத்தகைய 100 பேர், உலகம் புரட்சிகரமாகிறது. 24 விருப்பம் வேறு எதையும் விட வலிமையானது. விருப்பத்திற்கு முன்பாக எல்லாம் கீழே செல்ல வேண்டும். ஏனென்றால் அது கடவுளிடமிருந்தும் வருகிறது. ஒரு தூய்மையான மற்றும் வலுவான விருப்பம் சர்வ வல்லமை வாய்ந்தது. நீங்கள் அதை நம்பவில்லையா? 25 ஆம், நான் வயதாகும்போது எல்லாமே ஆண்மையில் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இது எனது புதிய நற்செய்தி. ஒரு மனிதனைப் போல தீமையைச் செய்யுங்கள். நீங்கள் பெரிய அளவில் துன்மார்க்கராக இருக்க வேண்டும். 26 உலக வரலாறு என்பது தன்னம்பிக்கை கொண்ட ஒரு சில மனிதர்களின் வரலாறு. அந்த நம்பிக்கை உள்ளுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை அழைக்கிறது. நீங்கள் எதையும் செய்ய முடியும்.